ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுல ஒரு அற்புதமான ரகசியம் இருக்கு. நாம பேசுறது மத்தவங்களுக்கு கேட்க பிடிக்கிற மாதிரி நம்ம பேச்சு இருக்கு. அதே மாதிரி மத்தவங்க நம்ம கிட்ட மனசு விட்டு பேச விரும்புற மாதிரி நாம அவங்க சொல்றத கவனிக்கணும். ஒரு உரையாடலுக்கு பின்னால இவ்வளவு ரகசியங்கள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா இருக்குது. ஆச்சரியங்களே பேச, ரகசியங்களே பகிர, மனதோடு பேசலாமா? தொடர்பு கொள்ளுங்க 044 30427777 044 30632994. இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில மனநல மருத்துவர்கள் டாக்டர் வெங்கடேஷ் மதனும் டாக்டர் கார்த்திகேயனும் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றி டாக்டர், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வருகை தந்ததுக்கு. கேரளால நடந்த ஒரு சம்பவம். 4 ஸ்போர்ட்ஸ் வீராங்கனைகள் பிரஷர் தாங்க முடியாம, சீனியர்ஸ் கிட்ட இருந்து டார்ச்சர் தாங்க முடியாமன்னு சொல்லி அவங்க ஒரு விபரீதமான முடிவு, சூசைட் முடிவு எடுத்திருக்காங்க. 4 பேர்ல ஒருத்தர் உயிரிழந்திருக்காங்க. மீதி 3 பேர் உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல பெரிய அளவுல சாதிக்க முடிஞ்ச இவங்களால வாழ்க்கையின் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. மனசு வலியில இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. எதையும் ஏற்றுக்கொள்ளும்படி மனசை எப்படி உறுதி செஞ்சுக்கணும் டாக்டர், உங்களுடைய கருத்து? தற்கொலை என்பது இங்கிலீஷ்ல சூசைட் சொல்றோம். அதுக்கு மெயினா ரொம்ப காரணம் இருந்தாலும் நான் 2 காரணங்களை சொல்ல விரும்புறேன். வெளிப்புற காரணங்கள், அதாவது என்வாரன்மெண்டல்னால வரக்கூடிய ப்ராப்ளம், தன்னை சார்ந்த காரணம் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ்னால வருது. சோ என்வாரன்மெண்டல்னால வரக்கூடிய காரணங்கள் நீங்க நம்ம ஸ்ட்ரெஸ் சொல்றோம். எங்க ப்ரொஃபசர் அடிக்கடி ஒன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆல்வேஸ் எவ்ரிவேர் இன் தி வேர்ல்ட், we cannot convert into distress. சோ எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் நான் டிஸ்ட்ரெஸ்டா மாட்டிக்கொள்ள கூடாது. அதுதான் உண்மையான நோக்கம் இதனுடைய இது. சோ இந்த மாதிரி 4 பேர் சூசைட் பண்றதுக்கு மேபி என்வாரன்மெண்டல் காரணம் முக்கிய காரணமா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவங்க கண்டிப்பாக எமோஷனல் வென்டிலேஷன்ஸ், அதாவது மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கலாம், இல்ல மற்றவங்களோட அட்வைஸ் கேட்டிருக்கலாம், இல்ல சப்போஸ் அதுல சில பேருக்கு ஏதாவது மன அழுத்தம், மனவியாதி ஏதாவது இருந்திருந்தா சைக்காலஜியோ இல்ல ஒரு சைக்கியாட்ரியோ பார்த்து அட்வைஸ் கேட்டிருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கண்டிப்பா தவிர்த்திருக்க முடியும். வாழ்க்கையில தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த மடம் இல்லைன்னா சந்த மடம். சோ வாழ்க்கை என்பது இதுதான் நம்மளுக்கு அல்டிமேட் கோல் ஒண்ணும் இல்ல. வாழ்க்கையில இதை விட்டு 1000 இது இருக்கு. சோ இது ஒண்ணுதான் நம்மளுக்கு வாழ்க்கை. இது முடிஞ்சிட்டா என்று நினைப்பதை விட்டு மற்ற வழிகளை அவங்க யோசிந்தா கண்டிப்பா இதை விட்டு நம்ம அமைச்சுக்கிறது தான் நம்மோட வாழ்க்கை அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கணும். இப்ப நம்மோட திருச்சியில இருந்து மஞ்சுளா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் மஞ்சுளா. வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? நம்ம மனதோடு பேசலாம்ல. மேடம், என் ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. சரிங்க. கூட்டு குடும்பமா தான் இருக்கோம் நாங்க. சரிங்கம்மா. எங்களுக்கு ஒரு 4 நாள் நல்லா பேசினாருன்னா ஒரு 10 நாள் சண்டை பேசாமே இருந்துருவாரு. இந்த பாத்தீங்கன்னா சொல்லுங்கம்மா, சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும் மேம். அது என் மாமியார் என்கிட்ட சொல்லணும், நீ பேசாமலாம் இருக்க கூடாது, நீ அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, என்கிட்ட சொல்லு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பேசுறேன் அப்படின்றாங்க மேடம். அவங்க எங்களுக்குள்ள எவ்வளவோ இருக்கும், ஆனா அது அவங்ககிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதுக்கு ஹஸ்பண்ட் புரிஞ்சவே மாட்டாரு. நமக்குள்ள ரகசியமா இருக்கணும், அந்யோன்யமா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. அவங்க கிட்ட சொல்லணும் பரவாயில்ல, எனக்கு அவங்கதான் இம்பார்ட்டன்ட், அம்மாவுக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சண்டை போட்டு பேசாமலே இருக்காரு. அப்படிங்களா? மாமியார் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களா? இல்லங்க மேடம், அவங்க பையன் தான் சப்போர்ட். அப்படிங்களா? எந்த மாதிரி விஷயங்களுக்கு சண்டை வருதுமா, அது சொல்ல முடியுமா? சின்ன சின்ன சண்டை. இப்போ என்ன சண்டை பத்தி பேசுறாரு, எல்லாரும் கூட சம்பந்தப்பட்டு பேசுவாரு. இதெல்லாம் போய் நான் எப்படி மேடம் உங்ககிட்ட சொல்ல முடியும்? கேட்டா அவங்க கேக்குறாங்க, ஏன்டா இந்த மாதிரி பேசுறேன்னு கேட்டதுக்கு அவர் நான் தமாட்டு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஈஸியா சொல்லிடுறாரு. அதை என்னால பொறுத்துக்கவே முடியல அவர் சொல்றதெல்லாம். கோவம் எனக்கும் கோவம் அதிகமா வருது மேடம். அவர் சொல்லி சொல்லி எனக்கு அதிகமா கோவம் வந்துட்டு என்ன பேசுறேன்னே எனக்கு தெரியல. கோவத்துல சூசைட் பண்ணிக்கலாமா அதெல்லாம் தோணுது மேடம். அது ஒரு முடிவு கிடையாது. மஞ்சுளாவா உங்களோட கணவர் புரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்காங்க. நீங்க உங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்வீங்க டாக்டர் கார்த்திகேயன்? வணக்கம்மா. நீங்க இப்போ கல்யாணமாயி உங்களுக்கு 1.5 வருஷம் தான் ஆகுது. நீங்க பல சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நான் குறிப்பா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, என்ன அப்படின்னா அவர் சந்தேகப்படுறார் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்க அப்படின்னா அவர் சந்தேகப்படுறார்,
இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து உங்களுடைய மாமியார் கிட்ட பகிர்ந்துக்க சொல்றாரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு. ஓகே, அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு உதவியாவது இருக்கு. உங்க மாமியார் கிட்ட நீங்க இந்த பிரச்சனைகளை பத்தி சொல்லலாம். அவங்க எப்படி சொன்னீங்கன்னா தான் அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சந்தேகம் அப்படின்றது வந்து பல சமயங்கள்ல வந்து ஒரு நோயா கூட இருக்குது. இப்ப நம்ம வந்து எல்லா படங்கள்லயும் பாக்குறோம், ஓவர் பொசசிவ், அதை வந்து அன்பு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா பல சமயங்கள்ல அந்த பொசசிவ்னஸ் வந்து கொஞ்சம் தாண்டும் பொழுது அது வந்து ஒரு சந்தேக நோயா கூட உருவாகுது. ஒருவேளை இது வந்து சந்தேகமா, இது வந்து ஒரு நோய் அளவுக்கு இருக்கா இல்லைன்னா சாதாரண அளவுக்கு இருக்கா அப்படின்றத நீங்க வந்து ஒண்ணு உங்களுடைய மாமியார் கிட்ட பேசுறது மூலமா அவங்களுடைய உதவி நாடி மேற்கொண்டு உங்களுடைய மருத்துவரை பார்த்து இல்லைன்னா சைக்கியாட்ரிஸ்ட பார்த்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணலாம். உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் இருக்குமா? உங்க மாமியார் இருக்காங்க, என்ன விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்காங்க, பெரியவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத பாக்கலாம். இப்ப நம்மோட புதுக்கோட்டையில இருந்து செந்தில்குமார் தொடர்புல இருக்காங்க. வணக்கம் செந்தில்குமார். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க செந்தில்குமார், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஒண்ணு இல்லைங்க மேடம், எனக்கு வந்து இப்ப ஏஜ் வந்து 40 ஆகுங்க மேடம். சரிங்க. என்னுடைய 15வது வயதுல வந்து என்னுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து இறந்து போயிட்டாங்க மேடம். அப்படிங்களா? இயற்கையான முறையில ஏஜ் ஆகி தான் அவர் இறந்தாரு. அவருடைய மரணத்தை வந்து நான் நேரடியா வந்து இறந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த கண்ணை முழிச்ச மாதிரி இறந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்ததுல மனசு ஒரு இது மாதிரி ஆகி ஒரு படப்படப்பு மாதிரி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நாங்களும் எல்லா டாக்டர்டையும் காமிச்சோம். அப்புறம் கடைசியா வந்து ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கிறப்ப, மனநல மருத்துவத்தை காமிக்கிறப்ப அவர் வந்து நரம்பு தளர்ச்சி இது வந்து பார்த்த அதிர்ச்சினால வந்து ஒரு இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கம்மா. ஆனா வந்து அப்ப வந்து ஒரு 6 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த படப்படப்புனா வந்து இந்த ஒரு தசை துடிப்பு, ஹார்ட் பீட் அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரி கை நடுக்கம் இந்த மாதிரி இருந்தது 15 இயர்ஸ்ல. அப்புறம் ஒரு 1 இயர் 1.5 வருஷத்துல எல்லாம் சரியா போச்சு. திருப்பி வந்து அந்த வந்து திருப்பி அந்த படபடப்பு வருதுங்களா உங்களுக்கு? திருப்பி அந்த இன்சிடென்ட் வந்து ஒரு 2 வருஷமா இருக்கு. அதுதான் வந்து எதனால வந்து அப்ப நடந்தது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப திருப்பி வர்றதுக்கு என்னன்னா காரணம். இப்ப எந்த பிரச்சனைனால சின்ன சின்ன பிரச்சனைகள் அலுவலகத்துல நடக்குது, அதனால திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பா என்னன்னு தெரியல. இப்ப உங்களுக்கு சமீப காலங்கள்ல வேற ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா? பண கஷ்டம் இல்ல வேலையில அதிக பலு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? சும்மா ஒரு அலுவலகத்தில் சில பிரச்சனைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனைகளுக்காக வந்து இந்த படப்படப்பு அப்ப இருந்த அந்த 15 இயர்ஸ்ல இருந்த அதே இது வந்து இப்பவும் இருக்கு. அதே இது அதுக்குதான் வந்து இது திருப்பி வர்றதுக்கு என்ன காரணம்? இது நிரந்தரமா இதை எப்படி டோட்டலா மறக்கிறது அப்படிங்கிறது? எவ்வளவு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இந்த அளவுக்கு பாதிக்குமா? அவர் சொன்ன சொல்லிருந்து அவருக்கு ஆன்சைட்டி டிசார்டர் என்பது நல்லா புரியுது. ஆன்சைட்டி டிசார்டர் வந்து ஒரு அவங்க தாத்தா செத்து பார்த்ததுனால வரும் கண்டிப்பா அவசியம் இல்ல. சம்டைம்ஸ் காக்கே உட்கார பணம் விழுந்த மாதிரி அவர் அதோடு நினைச்சிருப்பார். தாத்தா செத்துருப்பார், ஆன்சைட்டி வந்தோடனே தாத்தா செத்தோடனே ஆன்சைட்டி டிசார்டர் நினைச்சிருப்பாரு. ஆன்சைட்டி டிசார்டர் என்பது வாழ்க்கையில் மனுஷன் நம்மளுடைய மூளையில சில ரசாயன மாற்றங்கள்னால வருது. அது நம்ம வந்து உடம்பளவுல அது எப்போதுமே இருக்குமே தவிர நம்ம தனியா ஆன்சைட்டி டிசார்டர் தனியா உடம்பு விட்டு எடுத்துக்க முடியாது. ஆன்சைட்டி டிசார்டர் வந்து போகும். ஸ்ட்ரெஸ் வரும்போது சில சமயம் அது வந்து ரொம்ப அதிகமாக ஆகும். சோ அதற்கான வைத்தியங்கள் பண்ணிட்டா கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும். சோ ஆன்சைட்டி இல்லாம மனுஷனால இருக்கவே முடியாது. ஆன்சைட்டி அது வந்து ரொம்ப அதிகமா போனாதான் வைத்தியம் பண்ண வேண்டியது இருக்கும், மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். இப்போ வந்து இவரு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் மறுபடியும் ஞாபகம் வருது. இப்போ செந்தில் சார் சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது அவருடைய தாத்தா இருந்தது கண்ணுக்கு முன்னாடி மறுபடியும் வந்துட்டு போறது அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னால ஆன்சைட்டி அப்படிங்கறது ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டாக்டர் கார்த்திகேயன் உங்களுடைய இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு வந்து மனப்பதட்டம் வந்து இருந்திருக்கலாம். அது வந்து சில அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அழுத்தம், அதனால வந்து தூண்டப்படலாம். இதுதான் வந்து நிஜம். இப்போ முன்னாடி ஒரு தடவை அவருக்கு வந்து அவருடைய தாத்தா இறந்த சமயத்துல இந்த மாதிரியான மன அழுத்தம் மனப்பதட்டம் வந்தது. இப்போ அதுக்கப்புறம் நல்லா இருந்தாரு. மறுபடியும் அதே மாதிரியான அறிகுறிகள் வரும் பொழுது அதே சூழ்நிலையில அப்ப இருந்த யோசனைகள், அப்ப இருந்த நினைவுகள், அப்ப இருந்த இமேஜஸ் அது வந்து அவருக்கு திரும்ப திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப அவர் வந்து நடுவுல எல்லாம் வந்து இந்த மாதிரியான அறிகுறிகள் அவருக்கு இருந்ததே இல்ல. மறுபடி வந்திருக்கின்றப்போ சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வருத்தமா இருக்கும் பொழுது வருத்தமான நினைவுகள் வரும், வருத்தமான இருந்த சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வரும். சந்தோஷமா இருக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கிற நினைவுகள் வரும், சந்தோஷமா இருந்த சூழ்நிலைகள் ஞாபகத்துக்கு வரும். இவருக்கு இப்ப பதட்டமா இருக்கிறதுனால
அந்த தாத்தா இறந்த அந்த சமயத்துல இதே மாதிரி பதட்டம் இருந்ததுனால அதே நினைவுகள் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்ப நம்மோட திருச்சியில இருந்து சங்கர் தொடர்புல இருக்காரு. வணக்கம் சங்கர். வணக்கம் சங்கர், இணைப்புல இருக்கீங்களா? சொல்லுங்க சங்கர், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? எனக்கு வந்து திக்குவாய் மேடம். சரிங்க. பல நேரங்கள்ல பதட்டமான சூழ்நிலை, டென்ஷனா இருக்கும்போது திக்கம் மேடம். ஜாலியா இருக்கும் போதெல்லாம், சந்தோஷமா இருக்கும் போது அது மாதிரி இல்ல மேடம். பதட்டமான சூழ்நிலைகள்ல திக்கிற மாதிரி இருக்கு மேடம், பேச முடியல மேடம். சரிங்க. அதுக்கு என்ன காரணம் இருக்கும் கேட்குங்க மேடம். நார்மலா இருக்கும் பொழுதும் திக்காம எப்படி பேசுறது, பதட்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த ஸ்டட்டரிங் ப்ராப்ளம் இதை எப்படி ஓவர் கம் பண்றோம் நீங்க சொல்லுங்க. இங்கிலீஷ்ல ஸ்டாமரிங் ஆர் ஸ்டட்டரிங் சொல்றோம். பட் இது வந்து இவருக்கு வயசு எனக்கு எவ்வளவுன்னு தெரியல, அவர் சொல்லல வயசு எவ்வளவு. பட் யூஸ்வலா என்னன்னா இந்த ஸ்டாமரிங் ப்ராப்ளம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 4 to 6 வயசு வரைக்கும் நார்மலாவே டெவலப் ஆகும். நாங்க அதை வந்து டெவலப்மெண்டல் ஸ்டாமரிங் ஆர் ஸ்டட்டரிங் சொல்லுவோம். யூஸ்வலா அது வந்து நம்ம கண்டுக்காம விட்டுட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா சப்சைட் ஆயிடும். சம்டைம் என்னன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி திக்காத, இப்படி பேசாத, அப்படி பேசாத, மெதுவா பேசுன்னு இப்படி சொல்லி சொல்லி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி திக்கிறது என்பது அவருடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமா மாறி இருக்கும். சோ என்ன ஆகும்னா எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா இருக்கும்போது கண்டிப்பா இந்த ஸ்டாமரிங் ப்ராப்ளம் வந்துடும். சோ ஒரு வயசுக்கு அப்புறம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், அது வந்து போகாது. சோ என்ன பண்ணலாம்னா சில பேச்சு பயிற்சிகள் மூலமாக அதை அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் ஸ்ட்ரெஸ் இல்லாம எடுத்துக்கிட்டாருனாலே இந்த ஸ்டாமரிங் குறைய ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் பேச்சு பயிற்சி, சில சமயம் இந்த பாட்டு பயிற்சி, இந்த நம்ம பேச்சையே நம்ம போட்டு ரிவர்சல் கேட்டு நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம், இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணாங்கன்னா ஸ்டாமரிங் குறைய வாய்ப்புகள் இருக்கு. பயிற்சிகள் எவ்வளவோ ஆப்ஷன் சொல்லிருந்தீங்க, ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அவருக்கு. இப்ப நம்மோட கரியப்பா சென்னையில இருந்து தொடர்புல இருக்காரு. வணக்கம் கரியப்பா. குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்க கரியப்பா? நான் டாக்டர் கார்த்திகேயன் பேசுறேங்க. தாராளமா சொல்லுங்க சார். என்னுடைய கேள்வி பர்டிகுலர் குரூப் முன்னாள் ராணுவ வீரர் நான் பேசுறேன். சொல்லுங்க சார். யூ கேன் இமேஜின் ஒரு 30 வருஷம் சர்வீஸ் கழிச்சு ஏதாவது ஒரு இடத்துல எல்லாரும் எக்ஸர்வீஸ்மென் எங்கேயாவது ஒரு இடத்துல செட்டில் ஆறாங்க. இந்த மாதிரி நான் சொல்ல போற பிரச்சனை வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபார் ஆல் டிஃபென்ஸ் சர்வீஸ் பீப்புள். அவங்க 30 வருஷம் டீப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டு ஊரு பக்கம் வந்து செட்டில் ஆகிறப்ப ஸ்கூலோ காலேஜோ படிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க இல்ல, ரிலேட்டிவ் இல்ல, பட் இந்த மனசு வந்து நண்பரை பழைய ரிலேட்டிவ் போய் பார்க்கணும் ரொம்ப ஏங்குது. ஆனா யாருக்கும் இது சாத்தியப்படுது இல்ல. So particularly keeping the ex-serviceman in mind, kindly give one advice. Thank you. Okay. ரொம்ப சரியான கேள்வி கேட்டிருந்தாரு. எப்படி ஹேண்டில் பண்ணது? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, நீங்க சொல்ற சூழ்நிலை வந்து பலருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீங்க குறிப்பா வந்து எக்ஸ்-சர்வீஸ்மேனுடைய அவங்களுடைய சூழ்நிலையில நீங்க வந்து கேட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்க வந்து இதை சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. என்ன அப்படின்னா இப்போ சில ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இல்ல 20 வருஷம் முன்னாடி இருந்த சூழ்நிலையை விட இப்ப வந்து சூழ்நிலைகள் ரொம்பவே மாறி இருக்கு. இப்ப முன்னாடி எல்லாம் வந்து டெலிபோன் லேண்ட்லைன் இருக்கும். இப்ப வந்து எல்லாருடைய கையிலயும் ஒரு செல்போன் இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து செல்போன் இருந்தா அது காஸ்ட்லியா இருக்கும், போன் பண்ண மாட்டாங்க. இப்ப வந்து பல ஊடகங்கள், பல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுடைய வளர்ச்சியில எல்லாருமே வந்து SMS அனுப்புறாங்க, எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் அனுப்புறாங்க, எல்லாரும் வந்து Facebookல இருக்காங்க, ட்விட்டர்ல இருக்காங்க. இந்த மாதிரியான பலவிதமான சோசியல் நெட்வொர்க்கிங், அதாவது நேரில் ஒருத்தரை பார்க்க முடியலைன்னா கூட அவங்கள வந்து இந்த மாதிரியான தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா கண்டிப்பா வந்து டச்ல வச்சுக்க முடியும். இப்போ வேற வேற இடங்கள்ல இருந்தாலும் அடுத்த நொடி ஒருத்தர் அவங்களுடைய போட்டோவை எடுத்து அவங்களுக்கு அனுப்பிக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து உடனுக்குடன் பகிர்ந்துக்கிறாங்க. ரொம்பவே குறைஞ்சிருச்சு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. தூரம் இப்ப முன்னாடி எல்லாம் வந்து நீங்க அதே இடத்துல இருந்தாதான் பேசிக்க முடியும். இப்போ நீங்க வந்து எந்த இடத்துல இருந்தீங்கனாலும், உலகத்துல எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் உங்களால ஒருத்தர்கிட்ட தொடர்பு வச்சுக்க முடியும். மிஸ் பண்றது அப்படிங்கறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலுமே மிஸ் பண்ணக்கூடியவங்களை எப்படி இன்னும் அருகாமையில கொண்டு வரலாம் மனசளவுல? அப்படிதான் அவரோட கேள்வி அமைஞ்சிருந்தது இல்லையா? மிஸ் பண்றாங்க உறவினர்களை, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. எப்படி அவங்கள மன ரீதியா அவங்க கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு இமோஷனலா ஒரு பேக்கப் மாதிரி இருக்கும் பொழுது அருகாமையில கொண்டு வர முடியுமா?
இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்கும்போது ஒண்ணு என்ன பண்ணலாம்னா, நான் சொன்ன மாதிரி அந்த தகவல் தொடர்பு மையங்கள் அதெல்லாம் வந்து உபயோகப்படுத்தி நீங்க வந்து அவங்கள வந்து நெருக்கத்துல கொண்டு வரலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இடம் மாறி போனாலும் அங்கேயும் எத்தனையோ பேர் இருப்பாங்க. உங்களுடைய சுற்றுப்புற சூழல்ல, உங்களுடைய நெய்பர்ஹுட்ல, இல்லைன்னா வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் தொலைவு போனீங்கன்னா அதே மாதிரியான குரூப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்ப எப்படி வந்து எல்லாரும் வந்து அவங்க, இப்ப நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேனே சொன்னாரு, சார் சொன்னாரு, அது மாதிரி வந்து ஒரு குரூப் இல்லைன்னா வந்து ஒரு ஏதாவது ஒரு குழு அந்த மாதிரி வந்து இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு குழுவை வந்து இவர் தேடி பிடித்து அதன் மூலமா அவர் தன்னுடைய அனுபவங்கள், மற்றவர்களுடைய அனுபவங்களை வந்து அவர் ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப நம்மோட சேலத்துல இருந்து செல்வாம்பாள் தொடர்புல இருக்காங்க. வணக்கம் செல்வாம்பாள். மனத்தோடு பேசுறது மனநிலை. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? எனக்கு மனநிலை பிரச்சனை இருக்குது, 25 வருஷமா இருக்கு. அப்படிங்களா? சரிங்கம்மா, என்ன பிரச்சனைன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? பிரச்சனை என்னன்னா, குடும்ப பிரச்சனைல இருந்து வாழ்க்கை வந்து இந்த மனசு இதானதுதாங்க, என்ன சரி பண்ண முடியல. சரிங்க. மனநிலை டாக்டர் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். சரிங்க. அதான் உங்களை மனத்தோட செய்தியில பார்த்ததுனாலதான் உங்களை பேசணும்னா ஒரு ஆல்பம் வந்துச்சு எனக்கு. நானே போட்டேன், நேற்று போட்டு இருக்குல்ல. சரிங்கம்மா, எவ்வளவு வருடங்களா நீங்க மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு வரீங்க? 25 வருஷமா எடுத்துட்டு. 25 வருஷம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருடங்கள் ஆகுதுமா? 39 வருஷம் ஆகுது. ஓகேங்கம்மா. சோ இவர் தொடர்ந்து பல வருடங்களா மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டுட்டு வராங்க. அதையும் தாண்டி திருமணமாகி இவ்வளவு வருடங்களும் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் பொழுது, இல்ல குடும்பத்தை ஹேண்டில் பண்ணும் பொழுது, இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகளை எப்படி ஹேண்டில் செய்யலாம்? அவங்க சொன்னதுல இருந்து எனக்கு என்னன்னா, அவங்க குடும்ப வாழ்க்கையில இருந்து ஏதோ பிரச்சனைனாலதான் நான் பிரிஞ்சு அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டேன்னு சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. சோ 25 வருடம் மாத்திரை சாப்பிட்டா என்றால் அது வந்து நம்ம மைனர் மென்டல் இல்னஸ்க்கு அவ்வளவு வருஷம் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. சாதாரண டிப்ரெஷன், ஆன்சைட்டிக்கெல்லாம் மேக்சிமம் 6 இருந்து மேக்சிமம் 2 வருஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். பட் மேஜர் மனவியாதி லைக் ஸ்கிசோஃபீனியா இல்ல பைபோலார் இல்னஸ் அப்படிப்பட்ட வியாதிகளுக்கு தான் தொடர்ந்து லைக் நம்ம பிபி, சுகர் மாதிரி தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வியாதி உள்ளவங்க மெயின் ட்ரீட்மெண்டே மாத்திரைகள் தான். அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் அடிஷனல் தானே தவிர மாத்திரை என்பதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட். அதனால அவங்க மாத்திரை சாப்பிட்டு தான் ஆக வேண்டியது இருக்கு. 25 வருஷம் சாப்பிடும் போது நீங்க டக்குன்னு நிப்பாட்டினீங்கன்னா திருப்பி அதனுடைய வியாதியினுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும். அதனால மாத்திரை இஸ் த மெயின் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹர். ஓகே, மாத்திரைகளும் மருந்துகளையும் தொடர்ந்து எடுத்துக்கங்கம்மா. இப்ப நம்மோட சென்னையில இருந்து ராஜு தொடர்புல இருக்காரு. வணக்கம் ராஜு. வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்க ராஜு, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? நம்ம மனதோடு பேசலாம்ல. ஒண்ணும் இல்ல மேம், ஆக்சுவலி நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். சரிங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அப்பப்போ ஒர்க் பண்றேன். ஆனா திடீர்னு அந்த இடத்துல எனக்கு வந்து இது பண்ண முடியல, கோவப்படுறேன். ஏதாச்சும் தப்பா நடந்துச்சு, நான் நேர்மையா நடக்கல வைக்கலன்னா டக்குன்னு கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் வேலையை விட்ட பிறகு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஒவ்வொருத்தரும் டிஸ்கரேஜ் பண்றாங்க, இப்படிலாம் உன்னால பண்ண முடியாது, வைக்க முடியாதுன்னு. முன்னாடி இருந்ததுக்கு நான் இப்ப ரொம்ப சோம்பேறி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. என்ன பண்ணான்ட்டு. உங்களுடைய கேள்வி என்ன? எப்படி இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? அந்த டிப்ரெஷன் அதுக்கு அதை டீ ப்ரொமோட் பண்ணி கான்பிடன்ட் இருக்கிற கான்பிடன்ட் எல்லாம் போகுது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓகே ஓகே, தெரிஞ்சுக்கலாம். நம்ம தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்துக்கிறது டாக்டர், நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இப்போ அவருடைய கேள்வி வந்து தன்னம்பிக்கையை பத்தியதுங்களா? எஸ், கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, அது எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு. இப்போ 2 விஷயம். அவர் வந்து இன்னொன்னு வந்து தன்னம்பிக்கை தவிர அவர் வந்து கோவத்தை பத்தியும் சொல்லியிருந்தாரு. சோ இப்ப தன்னம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அவர் தொடர்ச்சியா தன்னுடைய முயற்சிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் வந்து ஒரு வேலையிலிருந்து வந்துட்டார் அப்படின்னா அதுக்காக அவர் வந்து அதோட விட்டுடக்கூடாது. சோ அவர் மறுபடியும் அதே மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும். கண்டிப்பா அந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தால் அவருக்கு வந்து அது ஒரு பலன் தரும். அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய லெவல், அவர் வந்து என்ன படிச்சிருக்காரோ, என்ன தேர்வு ஆயிருக்காரோ, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலையை பார்த்து அதுல வந்து அவர் வந்து முதல்ல செட்டில் ஆகணும். அதுல அவரால் தொடர்ச்சியா செய்ய முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தன்மையிலேயே வந்து நம்பிக்கை வளரும். அந்த கட்டத்துல அவர் வந்து மேலும் முன்னேற முயற்சி பண்ணலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமா, அவர் பல வேலைகள்ல இருந்திருக்கேன், ஆனா வந்து அவர் அந்த வேலைகளை வந்து தக்க வச்சுக்க முடியல, என்னுடைய கோபம் வந்து அதிகமா இருந்தது, அதனால நான் தக்க வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னாரு. சோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோபம் அப்படின்றது வந்து ஒரு நார்மலான ஒரு இமோஷன் தான். ஆனால் அந்த கோபத்தை எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்றது, எப்படி சரியான முறையில சரியான இடத்துல சரியான நபர் கிட்ட எப்படி வெளிக்காட்டணும் அப்படின்றத அவர் வந்து பயிற்சி எடுத்துக்கணும்.
சோ அதுக்காக அவர் வந்து ஒரு மருத்துவரையோ இல்லைன்னா ஒரு உளவியல் நிபுணரையோ அவர் வந்து அணுகலாம். சோ அவங்க வந்து இந்த கோபம் ஒரு தனி பிரச்சனையா, வெறும் ஆங்கர் மட்டும் தானா, இல்ல இதுக்கு வந்து டிப்ரெஷனோ இல்ல வேற ஏதாவது ஒரு மனசு சைக்கலாஜிக்கல் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, முயற்சியை கைவிட்டுறாதீங்க, அதுவே ரொம்ப நல்ல பலன் அளிக்கும். ராஜு, இப்ப நம்மோட மதுரையில இருந்து கோமதி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கோமதி. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்க? கோமதி ஹலோ, இணைப்புல இருக்கீங்களா? இணைப்புல இருக்கேன். சொல்லுங்கம்மா, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? பையனுக்கு 25 வயசு ஆகுது. நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படிங்களா? எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கான். எந்த இதுனாலும் குழப்பம், எதுனாலும் வந்து குழப்பிக்கிட்டு மனசை போட்டு கோவப்பட்டுட்டு ஒரு திருப்தி இல்லாம, ஒரு ட்ரெஸ் எடுத்தா கூட ஒரு திருப்தி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறாப்ல. அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருமா இப்ப? அவர் வந்து இப்ப மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவா இருக்காப்ல. வேலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குங்களா அவருக்கு? வேலை சார்ந்த பலு நிறைய இருக்கு. என்ன விஷயம்னாலும் பலுன்னு கிடையாது, எந்த விஷயம்னாலும் ஸ்ட்ரெஸ். சரிம்மா, நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டாக்டர் மதன், இவருக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன அட்வைஸ் பண்ணலாம் அவங்க பையனுக்கு? இவங்க சொல்றதுபடி பார்த்தா இவருக்கு வந்து மெயினா தூக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. சோ வாழ்க்கையில ஒரு மனிதன் நல்லா தூங்கலனாலே அடுத்த நாள் எல்லா விஷயத்துக்கும் எரிச்சல், ஆத்திரம், கோபம் வரும். ரெண்டாவது, சில பேருடைய பர்சனாலிட்டிஸ், அதாவது குணாதிசயம் இருக்கும். குணாதிசயம் சின்ன வயசுல இருந்தே அவங்களால எதையும் தோல்வியிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது, தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற பர்சனாலிட்டி இருக்கும். சோ என்ன பண்ணுவாங்க, சின்ன தோல்வியை கூட அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, தான் நினைச்சது நடக்கலாம் கோவப்படுவாங்க. சோ இது அவங்க சொல்றதுபடி பார்த்தா மேஜரா அவங்களுக்கு குணாதிசயத்துலதான் ப்ராப்ளமா இருக்கும். இப்போ 25 வயசுல உடனடியாக இதுக்கான தீர்வுகள் உடனடியாக கிடைக்காது. அவங்க கண்டிப்பா ஒரு சைக்காலஜி டாக்டர்கிட்ட பார்த்து, அதாவது அண்டர்லைங் வேற ஏதாவது டிசீஸ் இருக்கா இல்ல ஒன்லி பர்சனாலிட்டி ப்ராப்ளமான்னு பார்த்துட்டு அதற்கான வைத்தியங்களை பண்ணா கரெக்டா இருக்கும். தூக்கத்தை கண்டிப்பா சரி பண்ணணும். ரெண்டாவது, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் இருக்கவங்க இப்ப ரொம்ப இந்த வீடியோ கேம்ஸ், டிவி, இந்த மாதிரி மீடியா, அந்த கேஜெட்ஸோட ரொம்ப நேரம் இருக்காங்க. சோ அதை கொஞ்சம் சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். தூக்கமின்மைக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டறிஞ்சாலே இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் தீர்வு கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்மோட பாண்டிச்சேரியில இருந்து ராதா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ராதா. வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்க? அது என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போறேன். சரிங்க. எங்க பையனுக்கு வந்து வர்ற பொண்ணுக்கு, பொதுவா வர்ற பொண்ணுக்கு நீ இப்படி இப்படி இருக்கணும் அப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டிப்ஸும் கொடுத்து அனுப்புறாங்க இல்லைங்களா? ஆமாங்க. பொதுவா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அத மாதிரி மாமியாராக போற எனக்கு ஏதாவது டிப்ஸ் தர முடியுமா? கேட்டு தெரிந்து கொள்ளலாமா? பொறுப்பு வரதுக்கு முன்பாகவே இவங்க தயாராக ரெடி ஆயிட்டாங்க. இவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க டாக்டர் கார்த்திகேயன்? இத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வந்து இப்ப எல்லாரும் வந்து என்னுடைய மருமகளை நான் வந்து எப்படி மாத்தணும், இல்லைன்னா எப்படி என்னுடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கறவங்களதான் நம்ம பாத்திருக்கோம். நான் எப்படி மாறுறது, இன்னொருத்தருக்கு தேவையா, முக்கியமா வந்து ஒரு மாமியார் மருமகளுக்கு தேவையான முறையில எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது. பெரிய விஷயம் கிடையாது இது. பொதுவாவே வந்து எல்லாரும் இன்னொருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு ஒரு சொல்லுவாங்க. மத்தவங்க எல்லாரும் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அது மாதிரி நடந்துக்கணும். மத்தவங்க எப்படி நம்ம கிட்ட நடந்துக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி நடந்துக்க கூடாது. இந்த ரெண்டு விஷயங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களால கண்டிப்பா எல்லோருடையும் சந்தோஷமா இணைந்து வாழ முடியும். அது ஒண்ணு. இப்போ மருமகள்னா எல்லாரும் சொல்ற மாதிரி மகளா நினைச்சு வாழ்ந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்ப நம்மோட நாமக்கல்ல இருந்து பரிமளா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பரிமளா. வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்க? என்னோட ஃப்ரெண்ட் 1 இயர்க்கு முன்னாடி டெத் ஆயிட்டாங்க மேம். சரிங்கம்மா. அது வந்துட்டு என்னன்னா, அடிக்கடி என்னோட கனவுல வந்துட்டு என்கிட்ட பேசுற மாதிரி, என்கிட்ட நான் ஒரு நாள் வீட்டுல தூங்கிட்டு இருந்தேங்க மேம். அப்படி என்ன வந்துட்டு வெளியில கூப்பிடுற மாதிரி, என்கிட்ட அவ பேசுற மாதிரி, ஆனா அடிக்கடி வர மாட்டாங்க மேம். ஒன் வீக் அப்புறமா 1 மந்த்க்கு அப்புறமா இப்படிதான் மேம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அப்படிங்களா? உங்களுக்கு என்ன வயசு ஆகுது பரிமளா? என்னோட வயசு 21 மேம். 21. ஓகே, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா? இல்லங்க மேம், இப்ப படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டேங்க மேம். வீட்டுலதாங்க மேம் இருக்கேன். அப்படிங்களா? சரி, ஓகே. என்ன செய்யலாம், அதை எப்படி டோட்டலா மறக்கிறது அப்படிங்கறத நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டாக்டர் மதன், இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க?
மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய பயப்படக்கூடிய வியாதி கிடையாது. இது வந்து நீங்க எமோஷனலா நீங்க உங்க ஃப்ரெண்டோட அட்டாச் ஆயிருக்கும் போது ஒரு பிரிவு வர்றதுனால அந்த பிரிவு வந்து அகைன் நமக்கு மனசுக்குள்ள தோணும். ஸோ செத்து போனவங்க வந்து பேசுற மாதிரி, நிக்கிற மாதிரி, நடக்கிற மாதிரி, இல்ல கூப்பிடுற மாதிரி, நம்ம கூட பேசிட்டு இருக்க மாதிரி, இதெல்லாம் நாங்க இங்கிலீஷ்ல கிரீஃப் ரியாக்ஷன் சொல்றோம். இந்த கிரீஃப் ரியாக்ஷன் 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் சாதாரணமா எல்லாருக்குமே இருக்கும். கொஞ்சம் மனசுல நீங்க ரொம்ப டிப்ரெஸ்டு பர்சனா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சான்சஸ் உங்களுக்கு அதிகம். அதுதான். சோ இதை நீங்க நினைச்சு பயப்படக்கூடிய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. ஆட்டோமேட்டிக்கலா காலப்போக்குல இது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் செட்டில்ட் ஆயிடும். அப்படி ரொம்ப பயமா இருந்ததுன்னா நீங்க பக்கத்துல இருக்க யாராவது சைக்காட்ரிக் டாக்டர்கிட்டயோ இல்ல யார்ட்டையோ காமிச்சு கொஞ்சம் ட்ரீட் பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலா ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆயிடும். நாளடைவுல சரியாயிடும்னு சொல்லிருக்காங்கம்மா, கவலையே படாதீங்க. இப்ப நம்மோட சென்னையில இருந்து அனிதா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் அனிதா. ஹலோ, வணக்கம் அனிதா. அனிதா பேசுறேன். சொல்லுங்க அனிதா, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? எனக்கு சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. சரிங்கம்மா. தூக்கம் வர மாட்டேங்குது நைட்டு. சரிங்கம்மா. எதனாலன்னு தெரியல. இப்போ ஒரு 6-7 மாசமாவே ரொம்ப தூக்கம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன வயசாகுதுமா? இப்ப 27 வயசாகுது. சரிங்கம்மா. திருமணம் ஆயிடுச்சுங்களா? திருமணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு. இப்ப நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. படபடப்பா வருது, மன அழுத்தம் வருது. அத தூக்கம் ஏன் வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல. இதனால உடம்பே ரொம்ப அசதியா இருக்கேன், டயர்டா இருக்கேன், வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. பயம் கொஞ்சம் கொஞ்சம் வருது, பயமும் வருது. சரிங்கம்மா. நீங்க எதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? தூக்கமின்மைக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க? வரலன்னு சொல்லிட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். சரிங்கம்மா. டாக்டர் கார்த்திகேயன், இவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்க நீங்க? அனிதா, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து மனச்சோர்வு, டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க வந்து ஆல்ரெடி வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கதா சொல்றீங்க. அது எத்தனை மாசம் இல்ல எத்தனை நாட்கள் அப்படின்றது தெரியல. அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இன்னமும் மனச்சோர்வுக்கான பல அறிகுறிகள் சொல்றீங்க. அந்த தூக்கமின்மை, அதை தவிர சோர்வு, இது ஒரு நாட்டமின்மை, பயம், பதட்டம், இந்த மாதிரியான பல அறிகுறிகள் சொல்றீங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க மறுபடி உங்களுடைய டாக்டரை பார்த்து இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கு அப்படின்றத தெரிவிச்சு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் முறைகள், போத் மெடிசின்ஸ் அண்ட் கவுன்சிலிங், இல்லைன்னா சைக்கோதெரபி அப்படின்னு சொல்றது. சோ மாத்திரைகளையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், கூட கவுன்சிலிங்கும் நீங்க அண்டர்கோ பண்ண வேண்டியிருக்கும். இது ரெண்டையும் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து உங்களால வெளியில வர முடியும். இப்ப நம்மோட கோவையில இருந்து கலாவதி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கலாவதி. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. மனதோட பேசுறாங்க. எனக்கும் இந்த போன நபர் பேசின மாதிரியே தூக்கமின்மை தாங்க, தூக்கமே வருது இல்ல. அதாவது இப்ப வயது 60 ஆகுது. ஒரு 3-4 மந்த்ஸ் பேக் திடீர்னு ஒரு நாளைக்கு ராத்திரி பயந்துகிட்டேன். அதாவது பணம் எடுத்துட்டு வரணும், கேஷ் எடுத்துட்டு வரணும், அது யாராவது திருடிட்டு போயிருவாங்களோ, அந்த பணம் பேக் எங்கேயாவது திருடிட்டு போயிடுவோம் அப்படின்னு பயந்து போயிட்டேன். அந்த பயந்துட்டு அன்னைக்கு நைட் சரியா தூங்கல. அதுக்கப்புறம் என்னன்னா நெக்ஸ்ட் டே அதே மாதிரி பயந்து முழிக்கிறேன். அது மாதிரி ஒரு 10 days ஆச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன், சரி இது தானா சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சரியா போகல. அப்புறம் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனேன். அப்புறம் ஒரு 3 months மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ. ஆனாலும் இப்போ சரியாக மாட்டேங்குது, இப்போ தூக்கம் சரியா வர மாட்டேங்குது, இப்போ பயந்து முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. இவங்களுடைய கேள்விக்கு நீங்க என்ன சொல்லுங்க? அவங்க சொல்றதுல இருந்து அவங்களுக்கு ஆன்சைட்டி டிசார்டர் இருக்குன்னு நல்லா தெரிய வருது. ஆன்சைட்டி டிசார்டரோட பிளஸ் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், அதாவது வயசானா என்ன ஆகும்னா தூக்கத்தினுடைய அளவு அவங்க 27 வயசு அவங்க லேடிஸ் உள்ளதுக்கும் 60 வயசு உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக தூக்கத்துல சில மாற்றங்கள் கண்டிப்பா வந்துடும். ரெண்டாவது, நம்ம என்ன மிகப்பெரிய தப்பு பண்ணுவோம்னா எப்போதுமே ஒரு தூக்கம் வரலன்னு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாள் தூக்கம் வருமா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பயத்திலே போவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாமுக்கு போற மாதிரி ஃபெயில் ஆயிட்டோம்னா அடுத்த எக்ஸாம் எழுதும்போது பாஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு போற மாதிரியே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாள் பெட்டுக்கு போறது, ஐயோ எனக்கு நீ தூக்கம் வந்துடணும் அப்படின்னு போய் படுக்கிறதுனால தான் இவங்களுக்கு தூக்கம் வரலன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணணும்னா எப்போதுமே தூக்கம் வராது இருக்கிறவங்க முதல்ல பெட்ல போய் தூங்கணும்னு போய் படுக்க கூடாது. அவங்க எப்போதுமே நல்ல தூக்கம் வந்த பிறகு போய் படுத்தாங்கன்னா தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதே மாதிரி இரவு டைம்ல கொஞ்சம் என்ன பண்ணணும்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் வெந்நீர் வச்சு 1 மணி நேரத்துக்கு குடிச்சுக்கலாம், பால் குடிச்சுக்கலாம், நல்லா பழம் சாப்பிட்டுக்கலாம்.
இந்த எக்ஸைட்மெண்டான நாடகம் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்காம இருந்தாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். இவங்க தூக்க பயிற்சி, அதாவது வைத்தியம் பிளஸ் தூக்க பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்க முயற்சி செஞ்சு பாருங்கம்மா, கண்டிப்பா தூக்கம் வரும். இப்ப நம்மோட பெருந்துறையில இருந்து நித்யா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் நித்யா. ஹலோ. வணக்கம் நித்யா, சொல்லுங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்க? நான் வெளியில போயிட்டு வந்தாங்க, குளிச்சுட்டு தான் திரும்ப வீட்டுக்கே வரணும். அப்ப குளிக்கல அப்படின்னா எந்த வேலையுமே ஓடாதுங்க, எந்த வேலையுமே செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஏதாவது காக்காயோ குருவியோ அசிங்கம் பண்ணிருந்தா அது பக்கத்துல போயிட்டா கூட திரும்ப குளிக்கணும், குளிச்சுட்டு தான் மறுபடியும் வீட்டுக்கு வரணுங்க. அந்த மாதிரி இருக்குங்க. ஆனா கால் சோப் போட்டு 2-3 தடவை கழுவிட்டு அப்புறம் குளிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. ஒன்னும் பண்ண முடியாது. இது 7 வருஷமா இந்த மாதிரி இருக்குங்க. வெளியில எங்கேயுமே போறது இல்ல. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? 40 வயசு ஆகுதுங்க. 7 வருஷமா இப்படி இருக்குன்னு சொல்றீங்க இல்லீங்களா? ஆமாங்க. ஓகே, இதுக்கு என்ன செய்யலாம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டாக்டர் கார்த்திகேயன், இவங்களுக்கு இருக்கிறது என்ன செய்யலாம்? வணக்கம்மா. நீங்க சொல்றது திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான செயல்கள், திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான யோசனைகள் இந்த மாதிரி வருது. இந்த யோசனைகளை தொடர்ந்து நீங்க அதிக சுத்தமா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க சில செயல்களை ரிப்பீட் பண்றீங்க. இத என்ன சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு மிதமான ஒரு மன தொந்தரவு. என்ன சுழற்சி ஆங்கிலத்துல அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு பல நல்ல மாத்திரைகள் மருந்துகள் இருக்கு. சோ நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு மருத்துவரை அணுகி, ஒரு மனநல மருத்துவரை அணுகி நீங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட் செஞ்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கஷ்டப்பட தேவை இல்லை. கண்டிப்பா இந்த அறிகுறிகளை பாதி முக்கால்வாசிக்கு மேல குறைக்க முடியும். அது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். முக்கால்வாசிக்கு மேல குறைஞ்ச பிறகு இவங்க திருப்பி எப்படி பழையபடி 7 வருடமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதையும் தாண்டி வர முடியுமா? அதன் பிறகு எதனா பயிற்சிகள் அவசியமா இருக்குமா? இப்ப 7 வருஷமா அவங்க இது ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சில சமயங்கள்ல இந்த மாதிரியான அறிகுறிகள் லேசா ஒரு 10-15 வயசுல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். இது எப்படி முன்னாடி வேற சில பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்ல மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு என்விரான்மெண்டல் சூழ்நிலை காரணம் இந்த மாதிரியான தொந்தரவை ட்ரிகர் பண்ணலாம், அதிகப்படுத்தி விட்டுடலாம். அந்த சமயங்கள்ல இது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம். என்ன இவங்களுக்கு 7 வருஷமா தொடர்ந்து இருக்குது அப்படின்னா தொடர்ச்சியா இது பல நாட்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா நம்ம ட்ரீட்மெண்ட் செய்யறது மூலமா இத இல்லாம பண்ணிடலாம், இன்னொன்னு திரும்ப வராம தடுத்துடலாம். இப்ப நம்மோட தூத்துக்குடியில இருந்து மைக்கேல் தொடர்புல இருக்காரு. வணக்கம் மைக்கேல். வணக்கம் மேடம். டாக்டர் தாராளமா பேசுங்க டாக்டர். எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு 8 months ஆகுது. கொஞ்சம் தெளிவா பேச முடியுமா மைக்கேல்? கொஞ்சம் உரக்க பேசுறீங்களா? மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி 8 months ஆகுது. எனக்கு மேரேஜுக்கு முன்னால நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. அந்த பொண்ணுக்கு என்னுடைய உடல் பருமன காரணம் காட்டி அந்த பொண்ணு என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. இப்போ நான் லவ் பண்ற பொண்ணு, இப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்க பொண்ணு அதே மாதிரி விட்டுட்டு போயிடும். அவங்களுக்கு பயம். அதே ஒரு காரணம்னால இவங்களோட வைஃப் விட்டுட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பயம் இவருக்குள்ள இருக்கு. அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுங்க டாக்டர் மதன், நீங்க சொல்லுங்க. அவருடைய கேள்வியுடைய ஃபுல் இது எனக்கு புரியல. பட் அவருக்கு இப்ப பயம் இருக்கா இல்ல அவங்க மனைவி மேல சம்டைம் டாக்டர் சொன்ன மாதிரி பயம் தவிர வேற ஏதாவது சந்தேகங்கள்? ஏன்னா இவருக்கு ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம முதல் லவ் பண்ணவங்க நம்ம விட்டு போயிட்டாங்களே, உடல் பருமன காரணமா சொல்லி அவங்க முதல் லவ்வர் விட்டு போயிருக்காங்க. அதே ஒரு காரணத்தை இவங்களும் சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. பயம் தான் இருக்குன்னா அது அவங்க மனைவி விட்ட நல்ல பேசி தாராளமா இவர் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. நம்ம சந்தோஷமா பேச வேண்டியது இவர் என்னுடைய பருமனால முதல் இது இப்படி ஆயிடுச்சு, ரெண்டாவது இப்படி ஆகுமா என்பது இவருக்கு தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பா விட்டுட்டு போக சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அதனால அவர் அந்த பயம் தேவையில்லை. அவர் ரொம்ப பயமா இருக்குன்னா சைக்கியாட்ரியை காமிச்சு வைத்தியம் பண்ணிக்கலாமே தவிர இவர் போட்டு குழப்பிட்டு இவர் 8 மாசம் இருந்தா அதுக்கப்புறம் வேற சில இவர் இந்த பயத்தை வேற வெளியில வெளிப்படுத்தும் போது ஒரு மரிட்டல் கான்ஃபிளிக்ட் வர சான்சஸ் அதிகமா இருக்கும். இவர் வேணா சைக்கியாட்ரிஸ்ட காமிச்சு அதற்கான வைத்தியங்களை பண்ணிக்கிட்டா சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். இது முதல்ல தேவையே இல்லாத பயம் தான் இல்லையா? அவசியமே இல்ல இந்த பயம். கவலையப்படாதீங்க மைக்கேல். வாழ்க்கை நம்மள
எங்க கொண்டு செல்லுது அப்படிங்கறத விட அதை அடைய நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறதுதான் ரொம்பவே முக்கியம். மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ளுங்க 044-3042-7777 044-30632994. இப்ப நம்மோட சென்னையில இருந்து ரோஹிணி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ரோஹிணி. எங்க அண்ணன் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் ஒரு பிரச்சனையாவே இருக்கு. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்றத சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அவங்களா? ஆமா. ஓகேங்கம்மா. அதான் அதுக்கு என்ன பண்ணலாம், எது கேட்டாலும் எதுவும் இல்ல இல்லன்றாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா இருந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க போல. அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கா இல்ல என்னன்னு தெரியல, இது சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகே, அடிக்கடி உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வருதுங்களா இல்ல அவங்க யாரு? இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்காங்க. அப்படிங்களா? எவ்வளவு காலமா இப்படி இருக்காங்கம்மா? இப்போ 1.5 வருஷமா தான் அவங்க கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. சரிங்க. ஆனா எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, அதான் கேட்கலாம். ஓகே, என்ன செய்யலாம்? இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது அடிக்கடி அப்படின்னு சொல்றாங்க. கணவன் மனைவி இப்பதான் வந்து கல்யாணமாகி அவங்கள வந்து 1.5 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து சின்ன சின்ன சண்டைகளோ இல்லைன்னா வந்து மன வருத்தங்களோ டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த மாதிரி வந்து வரது வந்து சகஜம். அது ஒண்ணு. இவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற சண்டை வந்து எவ்வளவு தீவிரமானது, எவ்வளவு தூரம் பாதிப்பா இருக்கு அப்படின்றது வந்து அவங்க நம்ம காலர் வந்து அவங்க சொல்லல. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு பிரச்சனைனா இது வந்து ஒரு ப்ராப்ளமா பார்த்து நம்ம ஒரு இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது, எப்படி சரி பண்றது அப்படின்ற முறையில அணுகலாம். அப்படின்னா இப்ப அண்ணன் அண்ணி இருக்காங்க, இவங்களும் இவங்கள மாதிரி நினைக்கிற மற்றவர்களும் சேர்ந்து அவங்களோட உட்கார்ந்து பேசி அவங்க 2 பேரும் என்ன மனசுல வச்சிருக்காங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன காரணங்கள்னால இந்த மாதிரியான சண்டைகள் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களாலேயே கூட சில சமயங்கள் இந்த மாதிரி பேசும் பொழுது அவங்க 2 பேரே கணவன் மனைவியாலேயே வந்து இந்த பிரச்சனைகள் தீர்த்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா இவங்க யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து சொல்யூஷன், ஒரு தீர்வு காண முடியும். அப்படியும் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து ஒரு டாக்டர் அணுகலாம். நீங்க சரியா சொல்லிருந்தீங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கறத பேசி தீர்க்க முயலுங்கம்மா முதல்ல. இப்ப நம்மோட மணிகண்டன் தொடர்புல இருக்காரு தர்மபுரியில இருந்து. வணக்கம் மணிகண்டன். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மணிகண்டன், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸா பாத்தீங்கன்னா என்னால வந்து இப்ப படிக்கணும்னா அதனால வந்து சரியா கவனம் செலுத்த முடியல மேம். ஏதாச்சும் ஒர்க் பண்ணனா அதுல வந்து சரியா கவனம் செலுத்த முடியல மேம். இப்ப ஏதாச்சும் ஒண்ணு பண்ணனா அதுல வந்து சரியா என்னால முழுமையா அதை பண்ண முடியல மேம். அது வந்து என்ன பண்றது? ஓகே, உங்களுக்கு என்ன வயசாகுது மணிகண்டன்? 21 மேடம். 21. இப்ப படிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமாங்க மேடம், காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப 3 வருடங்களா தான் இப்படி இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க மேடம், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருந்தேன். அதெல்லாம் எதுனாலும் கரெக்டா பர்ஃபெக்டா முடிப்போங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் உடம்போட இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன். அதனால சாப்பாட்டுல கூட என்னால முழுமையா கவனம் செலுத்த முடியல. அது வந்து என்ன? அப்படிங்களா? இந்த 3 வருடங்களுக்கு முன்பாக ஏதான நடந்ததா? 3 வருடத்துக்கு முன்புனா அப்படியே எதுவும் சொல்லிட்டு அதிர்ச்சியான தகவல் சொல்லிட்டே இருந்தல மேடம். எதுவும் இல்ல. ஓகே டாக்டர் மதன், இவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் இல்லாம இருக்காரு, ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்காரு. இவர் வந்து சொன்னது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் சொன்னாரு. அதை தவிர வெயிட் குறைஞ்சிட்டேன், சாப்பிட முடியல, எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, கவனம் இல்ல அப்படின்னு சொல்றதை பார்த்தா அவருக்கு டிப்ரெஷன் இருக்க மாதிரி தான் தோணுது. அது இவர் சொல்ற கம்ப்ளைண்ட் டிப்ரெஷனா இருக்கு. பட் நான் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் குறிப்பிட விரும்புறேன். என்னன்னா, இவர் வந்து இப்ப காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சம்டைம் +2 வரைக்கும் நம்ம என்னன்னா மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் எடுத்திருப்போம். காலேஜ் வரும்போது சில சமயங்கள் மனப்பாடங்கள் நம்மளுக்கு புரியாது, பாடங்கள் புரியாத போது மனப்பாடம் பண்ண முடியாது, லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருந்திருக்கும். சம்டைம்ஸ் வந்து அவர் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் வந்திருப்பாரு. சோ கிராம சூழ்நிலையிலிருந்து ஒரு நகரத்துக்கு வந்து காலேஜ் படிக்கும் போது அவருடைய இங்கிலீஷ் பாடம் புரிதல்ல ஏதாவது கஷ்டமா இருக்கலாம். சோ பாடம் முதல்ல அவர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். +2 வரைக்கும் நான் மார்க் எடுத்தேன்னு சொல்றதை விட காலேஜ் படிக்கிறதுல அவர் முதல்ல புரியுதான்னு பாக்கணும். சப்ஜெக்ட் புரியலனாலே இந்த மாதிரி நம்ம செகண்ட் இயர் நம்ம டிப்ரெஷன் போயிடுவோம். எனக்கு ஒண்ணுமே அவர் படிப்பார், 24 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிப்பார். எக்ஸாம்ல அவரால் ஒன்னும் எழுத முடியாது, மார்க் குறைஞ்சிடும். அதனால என்ன பண்ணுவார், ஐயோ நான் படிக்கிறேன் ஆனா மார்க் வரல நினைச்சிருப்பாரு. பட் அவருக்கு
புரிதல்ல சில சமயம் கஷ்டமா இருக்கலாம். அதனால் புரியவில்லை என்றால் மெமரி பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது. இவர் என்ன பண்ணுவார், மனப்பாடம் மட்டும் பண்ணிட்டு போய் எக்ஸாம்ல ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைப்பாரு. பெரிய கிளாஸ் ஆனதால அது கஷ்டப்படலாம். சோ முதல்ல புரிதல்ல ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அப்படி இல்லை என்றால் அவருக்கு டிப்ரெஷனான அறிகுறிகள் இருக்க மாதிரிதான் இருக்கு. கண்டிப்பான வைத்தியம் பண்ணிக்கிட்டா சரியா போயிடும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு முதல்ல கண்டறிஞ்சா என்ன செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப நம்மோட சென்னையில இருந்து வத்சலா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் வத்சலா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க வத்சலா, என்ன பகிர்ந்துக்க போறீங்கம்மா? எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு 48 இயர்ஸ் ஆகுது மேடம். நான் வந்து லாஸ்ட் 15 இயர்ஸ் அந்த மருந்து சைக்கியாட்ரிக்கு ஒருத்தரை பார்த்துட்டு மருந்து சாப்பிட்டு இருக்கேன் நானு. அது வந்து நிறுத்தலாமா, நிறுத்தத்துக்கு பயமா இருக்கு. அது கண்டினியூ பண்ணா அதோட சைடு எஃபெக்ட் என்ன ஆகும்? நான் வந்து உள்ளுக்குள்ளே பேசிக்கிறது. ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் ஏன் தனியா பேசிட்டு இருக்கிறேன், மத்தவங்கள்ட்ட யார்கிட்ட பேசு அப்படின்வாங்க. இதெல்லாம் எப்படி ஒருத்தனை கோவம் வந்தா எனக்குள்ளே அந்த கோவத்தை நானு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றேன் மேடம். என்னோட அந்த இந்த மாதிரி பிஹேவியருக்கு நான் எப்படி? ஓகேமா, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா? திருமணம் ஆயிட்டு 20 இயர்ஸ் ஆகுதுங்களா? ஓகே, திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? திருமணம் வாழ்க்கை சுமூகமா தான் போயிட்டு இருக்குங்களா? இல்ல, அது சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு குழந்தைங்க இல்ல மேடம். சரிங்கம்மா. டாக்டர் கார்த்திகேயன், இவங்களுக்கு இருக்கிறது என்ன, இவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? இப்போ வத்சலா அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன அறிகுறிகளை மட்டும் வச்சு இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்கு அப்படின்றது வந்து என்னால சொல்ல முடியல. ஆனால் அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தது மூலமா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ரிலீஃப் இருக்கு அப்படின்றத வந்து அவங்க உணர்றாங்க. இன்னொன்னு, இவங்க வந்து 15 வருஷங்களா வந்து இந்த மருந்துகள் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்காங்கன்னா அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கு. சோ இல்லாம கிடையாது. என்னன்னா, அவங்களுக்கு தொடர்ந்து மருந்து எடுக்கிறோமே, நாம வந்து இதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்ற மாதிரியான பயத்தினால மருந்து விடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் தான். இந்த சந்தேகத்தை அவங்க மருத்துவரை அணுகி இது என்ன பிரச்சனை, தனக்கு என்ன பிரச்சனைக்காக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, இதுக்கு எவ்வளவு வருஷங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டி இருக்கும், இவ்வளவு வருஷங்கள் எடுத்துட்டு நிறுத்தலாமா இல்ல நிறுத்தக்கூடாதா, இந்த மாதிரியான எல்லா கேள்விகளையும் அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க மருத்துவர் அந்த கேள்விகளுக்கு பதில் அளிப்பார். அந்த பதில் அவங்களுக்கு ஒரு தெளிவை தரும். இப்ப நம்மோட நாகர்கோயில இருந்து உமா பாரதி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் உமா பாரதி. மேடம், நான் எனக்கு கல்யாணம் 12 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. ஆனா ரெண்டாவது குழந்தை, முதல் குழந்தை பிறந்து 5 வருஷம் கழிச்சுதான் ரெண்டாவது குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனநிலை மைண்ட் அப்செட் ஆகி தூக்கம் வராது, பிள்ளைங்களை பார்க்க முடியாது, ஹஸ்பண்ட பார்க்க முடியாது, வீட்டுகளை பார்க்க முடியாது, அப்படி ரொம்ப கல்யாணம் இருந்தது. அப்புறம் நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணி சைக்காலஜி டாக்டர்கிட்ட இப்போ நான் 4 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். மாத்திரை சாப்பிடறதுனால வீட்டுல ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது பாதிக்கப்படும் போது உனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி விடலாமா இல்ல அதை கண்டினியூ பண்ணலாமா? இது எவ்வளவு நாள் நான் சாப்பிட வேண்டியது இருக்கும்? ஓகே, நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டாக்டர் மதன், 4 வருடங்களா குழந்தை பிறந்த பிறகு இவங்க மருந்து எடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்னும் பல காலம் எடுக்க வேண்டியிருக்குமா இல்ல எப்போ மாத்திரைகளை நிறுத்தலாம்? இவங்க சொல்ற கண்டிஷன் அவங்க குழந்தை பிறந்த பிறகுதான் வந்தது அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வெரி காமன். ஃபீமேல்ஸ்க்கு ஆஃப்டர் டெலிவரி ஒன் ஆஃப் த கண்டிஷன் வெரி காமனா வரக்கூடியது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஆனா அது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ள யூஸ்வலா நிப்பாட்டிடுவாங்க டாக்டர். சோ இப்ப அதையும் தாண்டி 4 வருஷம் டாக்டர் இருக்கணும்னா அவங்க அதுக்கு மேல வேற ஏதாவது நோய்களை சஸ்பெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். மேஜர் மென்டல் இல்னஸ் சஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா பைப்போலார் இல்னஸ் சஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ இவங்க நல்லா இருக்காங்கன்னா முதல்ல டேப்லெட்டை ரெடியூஸ் பண்ண போலாம். டாக்டர் அட்வைஸ்ல அவங்க டேப்லெட் டோசேஜ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி பார்த்துட்டு சிம்டம் நல்லா வரல, பழையபடி நல்லாவே இருக்கிறாங்கன்னா ஃபுல் டேப்லெட்ஸும் குறைச்சு பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சம்டைம் குறைச்சா பழையபடி வியாதி வரலாம், ரிலாக்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. சோ கண்டிஷன் அவங்களுக்கு தெரியல, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா நிப்பாட்டுறதுக்கான சான்சஸ் அதிகம். டேப்லெட்ஸை நிப்பாட்டலாம். ஓகே, இப்ப இந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஃபீட் பண்ணக்கூடிய தாய் அந்த குழந்தைக்கும் பாதிப்புகள் ஏற்படுமா டாக்டர் கார்த்திகேயன்? கண்டிப்பா ஒரு ஃபீட் பண்ற ஒரு மதர் வந்து இந்த மருந்துகள் அப்படின்னு இல்ல, எந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து குழந்தைக்கு போக வாய்ப்பு உண்டு. என்னன்னா, இப்போ சில சமயங்கள்ல வந்து அந்த மருந்துடைய தேவை வந்து அதிகமா இருக்கும். அந்த மருந்து இல்லாம இருந்தது அப்படின்னா தாயுடைய உடல் நலம் மனநலம் கெட வாய்ப்பு இருக்கு. அப்படி கெட்டு போச்சுன்னா அவங்களால அந்த குழந்தைக்கு தேவையான அன்பு அதையும் கொடுக்க முடியாது, தேவையான மற்ற நியூட்ரிஷன் அதையும் ஊட்டம் அதையும் வந்து கொடுக்க முடியாது. அதனால நம்ம வந்து சில விஷயங்களை வந்து இதுல யோசிச்சுக்கணும். ஒண்ணு என்னன்னா வந்து
இவங்களுடைய தேவை, மருந்துக்கான தேவை எவ்வளவு இருக்கு, அடுத்தது இதனால வர என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்றது. பல மருந்துகள் இருக்குது, மனநல மருந்துகளும் இருக்கு, மற்ற நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளும் இருக்கு. பல மருந்துகள் குழந்தைய பாதிக்காம குழந்தைக்கு சேஃபான அதே சமயத்துல தாயுடைய உடல் நலம் மனநலத்தை சரி பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்கு. இந்த மாதிரியான மருந்துகளை டாக்டர் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி லாக்டேட்டிங் மதர்ஸ் பல பேர் கால் பண்ணிருந்தாங்க. எல்லாருக்குமே உங்களுடைய ஆலோசனைகளை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். நாம எல்லாம் வாழ்க்கையில பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு துடிக்கிறோம். அந்த ஒரு ஓட்டத்துல வாழ்க்கையின் சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க தவறிடுறோம். நம்மோட லட்சியங்களை அடைஞ்ச பிறகு கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோம்னா எவ்வளவு விஷயங்களை இழந்துட்டோம், இதெல்லாம் திரும்பி கிடைக்காதேன்னு ஒரு குறை இருக்கும். லட்சியத்தை அடைஞ்ச சந்தோஷத்தை விட இந்த துக்கம் தான் பெருசா தெரியும். அப்படி இல்லாம நாம கடந்து வரும் கஷ்டமான பாதையிலையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அனுபவிக்க கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை முழுமையடையும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். மனதோடு பேசுவோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் திவ்யா.